7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தென் மாவட்ட மக்களின் பயண வாசலாக விளங்கும் மதுரை விமான நிலையத்தை முழு அளவிலான சரக்கு போக்குவரத்துடன் கூடிய பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வருகிறது. மதுரை மட்டுமின்றி தென் தமிழகத்திலிருந்து காய்கறிகள், ஜவுளிகள், மலர்கள், பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் பிற நாடுகளுக்கு விமானத்தின் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாள்தோறும் சுமார் 5 டன்களுக்கும் அதிகமாக மதுரை விமான நிலையத்திலிருந்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் மதுரை விமான நிலையத்தில் சரக்கு சேவை இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம், கொச்சின், திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையங்களில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பிற நாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆனால் மதுரை சர்வதேச விமான நிலையம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆனாலும் மதுரையிலேருந்து எந்த கார்கோவுமே ஏற்றுமதி பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்கோ எடுக்கிறதுக்கு அவங்களால முடியலை. அந்த வசதி வாய்ப்புகள் இங்கே மதுரைக்கே வந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய நாடுகளுக்கு அனுப்பலாம். அந்நிய செலவணி நிறைய இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மதுரை விமான நிலையம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் மதுரை விமான நிலையத்தில் சரக்கு விமான நிலையமாக மாற்றுவதற்கான அறிவிப்பை கடந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசு வெளியிட்டது. ஆனால் ஓராண்டுக்கு மேல் ஆகியும் இதற்கான பணிகள் இன்னும் துவங்கவில்லை. இலங்கையை தவிர மற்ற நாடுகளுக்கு இந்திய அரசு செய்து கொண்ட விமான நிலைய சேவை இருதரப்பு ஒப்பந்தங்களில் மதுரை விமான நிலையம் சேர்க்கப்படவில்லை. வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தற்போது இதர விமான நிலையங்களின் மூலம் பயணம் மேற்கொள்வதால் கூடுதலான கட்டணத்தையும் பயண நேரத்தையும் சந்திக்க வேண்டியுள்ளது. மேலும் தென் தமிழகத்தில் தொழில் வணிக வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டின் தொழில் வர்த்தக தலைவர் ஜெகதீசன். காய்கறி ஏற்றுமதியாளர் தினசரி 5 டன்னுலேருந்து 7 டன்னு காய்கறிகள் பல்வேறு அரபு நாடுகளுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கு பல்வேறு சிரமத்துக்கு இடையில் இன்றைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், கொச்சின் ஏர்போர்ட், காலிக்கட் ஏர்போர்ட் போன்ற விமான நிலையங்களை யூஸ் பண்ணி அதுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கு தினசரி அந்த வணிகம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க மதுரை விமான நிலையத்தில் சரக்கு போக்குவரத்துடன் கூடிய பன்னாட்டு விமான சேவை மிக அவசியம் என்பதும் தென் மாவட்ட மக்களின் கருத்தாக உள்ளது. ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.